வணக்கம் நேயர்களே, நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக மீண்டும் ஒரு காலை பொழுதினிலே பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்று 2017ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிக்காக தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளிலே வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அந்த வகையிலே வீரகேசரி, தினக்குரல், சுடரொளி, லங்காதீப, டெய்லி மிரர் மற்றும் யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே முன்பக்க செய்திகளாக நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அரசியல் தலைவர்கள் ஐநா மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானம் தொடர்பாக ஆற்றிய உரைகள் சம்பந்தமாகவும், அதே வேளையிலே யாழ் வடமாகாண சபையிலே ஏற்பட்டிருக்கின்ற அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற கருத்துக்கள் தொடர்பாகவும் இன்றைய தமிழ் பத்திரிகைகள் தங்களுடைய முன்பக்க செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையினை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய பிரதான தலைப்பு செய்தியானது தண்டனையில் இருந்து தப்பும் கலாச்சாரம் நீடிக்கக்கூடாது, சபையில் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானத்தின் முழுமையானதும் துரிதமானதுமான அமுலாக்கமே நாட்டில் இடம்பெற்ற பேரழிவுகளிலிருந்து மீள்வதற்கான முதலாவது படியாக இருக்கும். இவ்வாறான நடவடிக்கைகளில் காணப்படும் தாமதமானது எமது நாட்டின் எதிர்காலத்திற்கு பாதிப்பாகவே அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் நேற்று சபையில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதேவேளையிலே யுத்தத்தில் பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியையும் அவர் அங்கு கேட்டிருக்கின்றார். இறுதி யுத்தத்தின் போது பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையிலே அவ்வாறு அதிகமான எண்ணிக்கையிலே கொல்லப்படவில்லை, சொற்பமான எண்ணிக்கையிலே கொல்லப்பட்டார்கள் என்ற அரசாங்கத்தினுடைய கூற்றுக்களும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியவை. இந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேட்டிருக்கின்றார். அதேவேளையிலே இராணுவம் குற்றச்சாட்டப்பட்டுள்ளதை மறக்க முடியாது என்ற ஒரு கருத்தினையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட படுகொலைகள், அதாவது அவர்கள் இராணுவத்தினர் புரிந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை மறக்க முடியாது என்பதையும் இரா சம்பந்தன் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். அதே வேளையிலே மஹிந்த ராஜபக்ஷ ஏன் 90களில் ஜெனிவா சென்றார் என்ற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருக்கின்றார். அதாவது 1980ஆம் ஆண்டுகளின் பிற்பகுதிகளிலே தென்னிலங்கை இளைஞர்களுக்கு எதிராகவும் சிங்கள மக்களுக்கு எதிராகவும் கட்டவிழ்த்து விடப்பட்ட மனித உரிமை மீறல் சம்பவங்கள் தொடர்பாக அன்றைய அரசியல்வாதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஐநா சபையை நோக்கி இந்த விடயத்தினை ஐநா சபைக்கு எடுத்து கூறுவதற்காக ஐநா சபையினுடைய தலையீடு அங்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு சென்றார். அதையும் இந்த இடத்திலே நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நுகேகொடையில் முஸ்லிம் வர்த்தக நிலையத்தில் தீ நாசகார செயல் என சந்தேகம், விசாரணைகள் ஆரம்பம் என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. நுகேகொடை விஜயராம சந்தியில் உள்ள முஸ்லிம் ஒருவருக்கு சொந்தமான வர்த்தக நிலையம் ஒன்று நேற்று தீ பரவலுக்கு உள்ளாகியுள்ளது. லெதர் மற்றும் காப்பெட் வகைகளை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையமே இவ்வாறு தீக்கிரையாகிய நிலையில் இது ஒரு நாசகார செயலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அதே வேளையிலே முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையின் பின்னணியில் திருட்டுச் சம்பவங்கள் என்று சட்டம் ஒழுங்கு அமைச்சர் சாகல ரத்நாயக்க அவர்கள் தெரிவித்திருந்ததாகவும் இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சீனிக்கான வரி 10 ரூபாவினால் அதிகரிப்பு, நிதியமைச்சர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இறக்குமதி செய்யப்படும் சீனிக்கான சுங்க வரி நேற்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் வகையில் 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. ஆனாலும் சந்தை விலையில் இந்த அதிகரிப்பு இடம்பெறாது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலைய வங்கிகள் கட்டார் ரியாலை பரிமாற்றுவதற்கு மறுப்பு, தாயகம் திரும்பிய பிரஜைகள் பலர் பரிதவிப்பு என்ற தலைப்பிலே ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டார் ரியாலை இலங்கை ரூபாவாக மாற்ற முடியாமல் கட்டாரில் இருந்து தாயகம் திரும்பிய இலங்கை பிரஜைகள் நேற்று அதிகாலை பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா நாடுகளிலே கட்டார் நாட்டினுடனான ராஜதந்திர உறவுகளை சில நாடுகள் நிறுத்தி கொண்டதன் விளைவாக அதனுடைய ஒரு எதிர் விளைவு இலங்கையினுடைய சர்வதேச விமான நிலையத்திலே நேற்றைய தினம் இடம்பெற்றது. அதன் அடிப்படையிலே கட்டாரில் இருந்து
இலங்கைக்கு திரும்பியவர்கள் அவர்கள் கொண்டு வந்த கட்டார் நாட்டினுடைய ரியாலை இலங்கை ரூபாவாக மாற்றுவதற்கு அங்கிருந்த அரச தனியார் வங்கிகள் மறுப்பு தெரிவித்திருந்தன. இந்த நிலையிலேயே அவ்வாறு இலங்கை திரும்பிய மக்கள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்ததாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. ஐஎஸ் தீவிரவாதிகள் மூலம் ஞானசாரரை கொல்ல முயற்சி, எங்கு தலைமறைவாக உள்ளார் என தெரியாது என்கிறது பொதுபல சேனா என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐஎஸ் தீவிரவாதிகள் மூலமாக ஞானசார தேரரை கொலை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவரது அனைத்து நகர்வுகளையும் கண்காணித்து வருகின்றனர் என்று பொதுபல சேனா அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் டிலிந்த விதானகே தெரிவித்தார். ஞானசார தேரர் எங்கு உள்ளார் என்ற ரகசியம் தெரியாது, ஆனால் அவர் இன்னும் கொலை செய்யப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. இராணுவம் தவறிழைத்திருந்தால் தண்டனை உறுதி, சர்வதேச விசாரணை இல்லை என்கிறார் மங்கள என்ற தலைப்பிலே ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானமானது இலங்கையின் இறைமைக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதாக இல்லை. அதே போன்று எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அரசாங்கம் சம்மதிக்கப் போவதில்லை. மாறாக உள்ளக விசாரணை ஒன்றினை இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும். அதே வேளையிலே இராணுவ சீருடை அணிந்தவர்கள் மனித உரிமை மீறல்களிலே ஈடுபட்டிருந்தால் அது அவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் பாரபட்சமின்றி தண்டனை வழங்குவதற்கும் அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்று முன்னாள் வெளிவிவகார அமைச்சரும் தற்போதைய நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சருமான மங்கள சமரவீர அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்ததாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக இருக்கின்றன. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது ஹுசைனின் பரிந்துரைகளை அமுல்படுத்த அரசு இணங்கவில்லை, அமைச்சர் மங்கள சமரவீர திட்டவட்டம், இராணுவத்திலும் சில கருப்பு ஆடுகள் என்ற தலைப்பிலே அவருடைய புகைப்படத்தோடு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதை செய்திருத்த நாங்கள் சற்று முன்னர் வீரகேசரி பத்திரிகையிலே பார்த்திருந்தோம். முன்னே நாள் வெளிவிவகார அமைச்சரும் இன்றைய நிதி அமைச்சருமாகிய மங்கள சமரவீர அவர்கள் ஐநா மனித உரிமை பேரவை சபையிலே அல் ஹுசைன் அவர்கள் இலங்கை மீதான பிரேரணை முன்வைக்கப்பட்ட போது சர்வதேச விசாரணை அவசியம் என்று அவர் ஆணித்தரமாக தெரிவித்திருந்தார். ஆனால் இலங்கை அரசாங்கம் சர்வதேச விசாரணை இலங்கைக்கு ஒத்து வராது, அதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று தெரிவித்திருந்த நிலையிலே, அதற்கு இணங்காத நிலையிலே உள்ளக விசாரணையினை இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருந்தார். அதே வேளையிலே இராணுவத்திலும் சில கருப்பு ஆடுகள் என்று அவர் குறிப்பிடுவது மறைமுகமாக இராணுவ சீருடையில் இருந்து மனிதர்கள், அதாவது மனித உரிமை மீறல்களை முன்னெடுத்தவர்களும் அங்கே இராணுவ சீருடையிலே இருந்திருக்கின்றார்கள் என்றதை அவர் மறைமுகமாக ஒத்துக்கொண்டுள்ளதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஞானசார தேரரை ஐஎஸ் மூலம் கொல்ல திட்டம் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். பொதுபல சேனா ஞானசார தேரரை ஐஎஸ் தீவிரவாதிகள் கொல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள் என்று அவருடைய செயற்பாடுகளை அவர்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றார்கள் என்று தெரிவித்திருந்ததாக நாங்கள் ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். படையினரை வேட்டையாட அரசு முயற்சிக்கின்றது என்று கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்னொரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. பயங்கரவாதம் என்பது இன்னும் முற்றாக முடிவுக்கு வந்துவிடாத நிலையில் பயங்கரவாத அச்சுறுத்தல்களை புறந்தள்ளி புதிய சட்டங்களை உருவாக்குவது இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், அதே வேளையிலே ஐநா மனித உரிமை பேரவையினுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் அடிப்படையிலே இலங்கை அரசாங்கமானது இராணுவத்தினரை பழிவாங்க முயற்சிக்கின்றது என்று பொது எதிரணியின் முக்கியஸ்தராக இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்ற உரையிலே சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. குற்றமிழைத்த படையினர் தண்டிக்கப்பட வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்து என்ற தலைப்பில் இன்னொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியினை நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியிலே பார்த்திருந்தோம். எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் அவர்கள் இறுதி யுத்தத்தின் போது 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் போது தமிழ் மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா படையினர் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவ்வாறு அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை ஆணித்தனமாக தெரிவிப்பதாக நேற்று அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதை செய்தியினை இன்று தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முன்பக்க செய்தியிலே பிரசுரித்திருக்கின்றது.
விசாரணை அறிக்கை இன்று சபையில் சமர்ப்பிக்கப்படுமா? குழப்பத்தில் வடமாகாண சபை உறுப்பினர்கள் என்ற தலைப்பிலே இன்னொரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண சபை உறுப்பினர் அமைச்சர்கள் மீதான முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை குழுவின் அறிக்கை தொடர்பாக ஆராய்வதற்காக வடமாகாண சபையின் விசேட அமர்வு இன்று புதன்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விசாரணை அறிக்கையினை இன்றைய தினம் வடமாகாண சபையிலே அவர் சமர்ப்பிப்பாரா என்ற ஒரு குழப்பத்திலே வடமாகாண சபை உறுப்பினர்கள் இருப்பதாக அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக நாங்கள் சுடரொளி பத்திரிகைக்கு செல்வோம். சுடரொளி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியிலே இரண்டு பிரதான விடயங்களை அடிப்படையாக வைத்து செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இலங்கை நாடாளுமன்றத்திலே அரசியல்வாதிகள் ஆற்றிய உரைகள். அடுத்ததாக வடமாகாண சபையிலே அரசியல்வாதிகள் ஆற்றிய உரைகள் தொடர்பாக இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே பிரதான தலைப்பு செய்தியானது ஐநா தீர்மானத்தை இழுத்தடிப்பது நாட்டிற்கு பாதகமாகவே அமையும், குற்றங்களை மூடி மறைக்க முடியாது, தண்டனையில் இருந்து தப்பும் கலாச்சாரம் மாற வேண்டும் என்கிறார் சம்பந்தன் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே இரு பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். அதேவேளையிலே கடத்தல் மற்றும் படுகொலைகளில் ஈடுபட்டோரை மன்னிக்கவே கூடாது, இராணுவத்துக்குள்ளும் கருப்பாடுகள் இருக்கின்றன என்கிறார் மங்கள என்ற தலைப்பிலே இன்னொரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியினை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஜெனிவா தீர்மானத்தை கையில் எடுத்து படையினரை வேட்டையாடுகின்றது அரசு, நாடாளுமன்றில் சீறியது மஹிந்த அணி, தீர்மானத்தை நிராகரிக்குமாறும் வலியுறுத்து என்ற தலைப்பிலே பொது எதிரணியின் முக்கியஸ்தராக இருக்கின்ற தினேஷ் குணவர்த்தன அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அடுத்ததாக ஐநா செயலாளர் ரணில் சந்திப்பு, முக்கிய விடயங்களை தொடவில்லை, இன்னர் சிட்டி பிரஸ் போட்டு தாக்கு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை நாங்கள் சற்று ஆழமாக பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேச்சுக்களை மேற்கொண்டுள்ள போதிலும் ஐக்கிய நாடுகள் அமைதிப்படையில் அங்கம் வகித்த இலங்கை படையினர் பாலியல் வல்லுறவு நடவடிக்கைகள் குறித்து ஆராயப்படவில்லை என இன்னர் சிட்டி பிரஸ் தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. ஏற்கனவே இலங்கை அமைதி காக்கும் படையினர் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஐநா சபையினாலே கடுமையாக விமர்சிக்கப்பட்ட ஒரு இராணுவ அமைப்பாக இலங்கையிலிருந்து சென்ற அந்த அமைப்பினர் இருக்கின்றார்கள். அதே வேளையிலே இன்றைய அண்மையிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் ஐநா செயலாளர் நாயகத்துக்கும் இடையிலே சந்திப்பு ஒன்று இடம்பெற்ற நிலையிலும் அந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை என்பதை இன்னர் சிட்டி பிரஸ் சுட்டிக்காட்டியிருக்கின்றது என்று அந்த செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையாகிய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது கோவர்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட், நாமல் ராஜபக்ச அண்ட் 2 others indicted என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. கோவர்ஸ் கார்ப்பரேட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனியின் ஊடாக 30 மில்லியன் ரூபாய் பணம் பரிமாற்றம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மகனும் அம்பாந்தோட்டை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ஷ அவர்கள் குற்றவாளியாக இனங்காணப்பட்டிருந்த போதிலும் கொழும்பு மேல் நீதிமன்றம் அவர்கள் ஏற்கனவே முன் பிணைக்காக விண்ணப்பித்திருந்த நிலையில் அதன் அடிப்படையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டதாக அந்த செய்தி தெரிவித்திருக்கின்றது. அதே வேளையிலே அடுத்ததாக சகோதரமொழி பத்திரிகையாகிய லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியை பார்ப்போம். வயம்ப சபாவ உனுசும் வெய் மெத்தி எமத்தி விரு பத்வீம் விகுனலா என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. வடமேல் மாகாண சபையினுடைய ஆளும் கட்சி உறுப்பினராக இருக்கின்ற ஹெரத் அவர்கள் அந்த மாகாண சபையினுடைய அமைச்சு பதவிகள் அரசியல்வாதிகளினாலே விலைக்கு விற்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கும் முகமாக வடமேல் மாகாண சபையினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு குழுவினை நியமிப்பதாகவும் அந்த குழுவினை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுத்திருந்ததாகவும் அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தி தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்றைய தமிழ் பத்திரிகைகளுடைய ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எமது பார்வையை செலுத்துவோம். அந்த வகையிலே முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போம். தமிழ் மக்களின் தலைமைத்துவம் ஒருமித்து நிற்க வேண்டியது அவசியம் என்ற தலைப்பிலே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இன்றைய வடமாகாண சபையின் உறுப்பினருமாகிய
MK சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்த ஒரு கூற்றை அடிப்படையாக வைத்து இன்றைய வீரகேசரி தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தை வரைந்திருக்கின்றது. அதாவது வடமாகாண சபை தமிழ் மக்களினுடைய இரு தலைமைகள், குறிப்பாக நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகிய இரா சம்பந்தன் அவர்களும் வடமாகாண சபையினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற CB விக்னேஸ்வரன் அவர்களும் இரு பெரும் தலைவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இருவரும் தமிழ் மக்களுடைய இருகுழல் துப்பாக்கிகளாக இருக்க வேண்டியது அவசியம் என்று அவர் அண்மையிலே தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையிலேயே இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் வரையப்பட்டிருக்கின்றது. அதாவது தமிழ் மக்கள் இனிமேலும் இந்த அரசாங்கங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது அவர்களுடைய கைகளிலேயே இருக்கின்றது. தமிழ் அரசியல் தலைவர்கள் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியம் என்று நன்கு உணரப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே 2001ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆயுத ரீதியாக பலமாக இருந்த காலப்பகுதியிலே 4 பிரதான தமிழ் கட்சிகளை இணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு விடுதலை புலிகளினுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய வழிகாட்டலோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து பலமாக இருக்கின்ற போது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலேயே அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் பின்னர் போருக்கு பின்னரான காலப்பகுதியிலே வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்ற காலப்பகுதியிலே அங்கு முதலமைச்சர் வேட்பாளரை தெரிவு செய்வது யார் என்ற முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட வேண்டியது யார் என்ற ஒரு பெரிய கேள்வி உருவாகிய போது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தனுடைய ஒத்துழைப்போடு ஏனைய தமிழ் கட்சிகளினுடைய ஆதரவோடு ஒருமித்த ஆதரவோடு முன்னாள் நீதியரசர் CB விக்னேஸ்வரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் அனைத்து தமிழ் மக்களினுடைய ஆதரவோடும் அவர் வெற்றி பெற்றார். தேர்தலிலே பெரும்பான்மையோடு அவர் வெற்றி பெற்றார். முதலமைச்சராக இருந்தார். அதே முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஆனால் பிற்காலத்திலே அதன் பிற்பட்ட காலத்திலே இரா சம்பந்தனுடைய குழுவினருக்கும் அதே மறுபக்கத்திலே முதலமைச்சர் CB விக்னேஸ்வரனுடைய குழுவினருக்கும் இடையிலே கருத்து முரண்பாடுகள் அரசியல் ரீதியாக ஏற்பட ஆரம்பித்தது. இதன் விளைவாக உருவாக்கப்பட்டதே தமிழ் மக்கள் பேரவை. இன்று இந்த தமிழ் மக்கள் பேரவையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒன்றிணைந்து தமிழ் மக்களினுடைய உரிமைக்காக தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தினுடைய அமைதியான சூழல் ஒன்றை உருவாக்குவதற்கான அடிப்படையிலே அவர்கள் ஒன்றிணைந்து அரசாங்கத்தினிடமிருந்து பெற வேண்டிய தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற வேண்டியதன் அடிப்படையில் அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு தேவை தற்போது உணரப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலேயே MK சிவாஜிலிங்கம் அவர்கள் இந்த இரு பிரதான தலைவர்களும் இருகுழல் துப்பாக்கிகளாக செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளின் ஊடாக கட்சிகளின் ஊடாக தங்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்றதன் அடிப்படை இங்கு உணரப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதை விவரிப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே விரிவாக சுட்டிக்காட்டி நிற்கின்றது. அடுத்ததாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்திற்கு செல்வோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கமானது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய அவசர தேவை என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 5ஆம் திகதி ஐநா சபையினாலே சுற்றுச்சூழல் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. ஐநா சபையினாலே மாத்திரமல்ல எல்லா உலக நாடுகளும் தற்போது எதிர்நோக்குகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது காலநிலை மாற்றம். இன்று உலகளாவிய ரீதியிலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்ற விடயமும் அதுதான். காலநிலை மாற்றமானது மனிதனுடைய செயற்பாடுகளினாலே வந்த விளைவாக இருக்கின்றது. குறிப்பாக துருவப்பகுதியிலே உலகினுடைய துருவப்பகுதியிலே இருக்கின்ற பனிக்கட்டிகள் உருக ஆரம்பித்து அதன் விளைவாக கடல் மட்டத்தினுடைய உயரம் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. பல தீவுகள் காணாமல் போகும் அபாயத்திலே இருக்கின்றன. அதே வேளையிலே வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற பல அபாயங்கள் தொடர்ந்தும் பல்வேறு நாடுகளிலும் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வாறான ஆபத்து மிகுந்த ஒரு சூழல் ஒட்டுமொத்த பூமியையும் எதிர்நோக்கி இருக்கின்ற வேளையிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய
பொறுப்பு ஒவ்வொருவரிடமும், அரசாங்கங்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்றது. ஏனெனில் மனிதன் சுற்றுச்சூழலை விட்டு, அதாவது தான் தங்கியிருக்கின்ற இயற்கை சூழலை விட்டு விலக முடியாத ஒரு நிலையிலே தன்னை சுற்றி இருக்கின்ற நிலம், நீர், வழி போன்ற முக்கியமான விடயங்களை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் இன்றைய காலகட்டத்திலே உணரப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொருவரும் செயல்படுவது அவசியம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே தெரிவித்து நிற்கின்றது. அடுத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கத்தை பார்ப்போம். வடக்கு முதல்வரின் நடவடிக்கைக்காக காத்திருக்கின்றது முழு தமிழ் சமூகம் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வடக்கு மாகாண சபையினுடைய இரு அமைச்சர்கள், விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசன், அதே வேளையிலே கல்வி அமைச்சர் குருகுலராஜா ஆகிய இருவருக்கும் எதிரான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்கள் இருவரையும் பதவி நீக்குமாறு இந்த குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்த குழுவினர் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு தங்களுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது நீண்ட காலத்தின் பின்னர் வடமாகாண சபையினுடைய தேர்தல் நடைபெற்ற போது மிகவும் எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கப்பட்ட வடமாகாண சபை தமிழ் மக்களினுடைய பெரும் வரவேற்போடும் எதிர்பார்ப்போடும் பெரும் வெற்றி பெற்றது. ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசரினுடைய தலைமைத்துவத்திலே உருவாக்கப்பட்ட வடமாகாண சபை தமிழ் மக்களிடமிருந்து பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட சில வருடங்களிலே 2 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டு இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவர்களை நீக்க வேண்டிய, அவர்களை அந்த பதவிகளில் இருந்து நீக்க வேண்டிய பொறுப்பிலே இன்று வடக்கு முதல்வர் இருக்கின்றார். அவர் இதுவரைக்கும் அவர்களை பதவி நீக்கவோ அல்லது எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அவர் இன்னும் வெளியிடவில்லை. இந்த அறிக்கை தொடர்பாக அவர் எடுக்கப் போகின்ற இந்த முடிவு என்னவாக இருக்கும் என்பதை அறிய ஆவலாக அனைத்து சமூகம், அதாவது அனைத்து தமிழ் மக்களும், வடக்கு தமிழ் மக்களும் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்றார்கள் என்பதை விவரித்து நிற்கின்றது இன்றைய சுடரொளி பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம். அடுத்ததாக நாங்கள் மலையக செய்திகளை பார்ப்போம். மலையக செய்திகளிலே கலவானை 4 மலை தொகுதிகளில் மண்சரிவு அபாயம், 36 குடும்பங்கள் வெளியேற்றம், 7 மாவட்ட மண்சரிவு அபாய அறிவிப்பு நீடிப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இந்திய செய்திகளை பார்க்கின்ற போது பெரும்பான்மையை இழக்கின்றதா எடப்பாடி அரசு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் உலக செய்திகளை பார்ப்போம். உலக செய்திகளிலே லண்டன் மேயர் தலைமையில் தீவிரவாத தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி, பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் யாழ் பிராந்திய பத்திரிகைகள் மீது நமது பார்வையை செலுத்துவோம். அதன் அடிப்படையில் இன்றைய உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகள் தங்களுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஒரே விடயத்தையே வெளியிட்டிருக்கின்றன. அதாவது இன்றைய தினம் வடக்கு மாகாண சபை அமர்விலே நடைபெறவிருக்கின்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து, அதாவது 2 அமைச்சர்களை, குற்றம் சாட்டப்பட்ட 2 அமைச்சர்களை பதவி நீக்குமாறு பரிந்துரை செய்யப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அது மீதான விவாதம் இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது வடக்கு மாகாண சபையிலே. அதே அடிப்படையாக வைத்து இன்றைய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது வடக்கு மாகாண சபையில் இன்று பரபரப்பு அமர்வு, அமைச்சர்கள் 2 பதவி விலக்க பரிந்துரைத்த விசாரணை குழுவின் அறிக்கை விவாதத்திற்கு வருவதால் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வலம்புரி பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியை பார்க்கின்ற போது வடக்கு அமைச்சர்கள் மீதான குற்ற அறிக்கை குறித்து விசேட அமர்வு என்று தன்னிலை விளக்கமளிக்கவும் சந்தர்ப்பம் என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியானது வடக்கு மாகாண அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டு, விசாரணை அறிக்கையை ஆராய சபையில் இன்று விசேட அமர்வு, அவைத் தலைவர் நேற்று அறிவிப்பு என்ற தலைப்பிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே செய்தியினை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். இவை இன்றைய யாழ் பிராந்திய பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற பிரதான செய்திகளாகும். அடுத்ததாக இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீது நமது பார்வை செலுத்துகின்ற போது வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரமானது இலங்கை நாடு தற்போது எதிர்நோக்கி இருக்கின்ற காலநிலை மாற்றத்தின் வெளிப்பாட்டை மிகவும் தத்ரூபமாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. அதாவது இலங்கை தீவினுடைய வடக்கு கிழக்கு பகுதிகளானவை மிகவும் வறட்சியினுடைய பிரதிபலிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. அதாவது வறட்சியின் காரணமாக யாழ் மாவட்டத்திலே குடித்தண்ணீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற நிலை ஏற்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே
தென்பகுதியை பொறுத்தவரையில் அதற்கு எதிரான ஒரு காலநிலையினுடைய சீற்றத்தை அண்மைய காலமாக தென்பகுதி மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இங்கு வெள்ளம் அதிகரித்து பல கிராமங்கள் தண்ணீருக்குள் மூழ்கி அவர்கள் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு ஒன்றுக்கு ஒன்று முரணான இரு காலநிலையின் மாற்றத்தினுடைய சீற்றங்களை இலங்கை நாடு எதிர்நோக்குவதை மிகவும் தத்துரூபமாக வெளிப்படுத்தி நிற்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய கேலி சித்திரம். நல்லது நேயர்களே, இன்றைய நாளிலே தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில பத்திரிகைகளிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஆதவன் இணையதளத்தினை பார்வையிடுவதோடு ஆதவன் தொலைக்காட்சியினுடைய காலை நேர செய்தியினையும் மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஆதவன் தொலைக்காட்சியினுடைய இரவு நேர பிரதான செய்தியையும் எதிர்பாருங்கள். வணக்கம்.